பிரைஸ் தி லார்ட். ஹாய் குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம் தெரியுமா? ஆபிரகாம் தாத்தா ஸ்டோரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தையே இல்லையா, ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அழகான குழந்தை பிறக்குதான். ஆபிரகாம் தாத்தா ஏசப்பாக்கு பயந்து கீழ்படிஞ்சு இருப்பாங்களாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தை பிறந்தோடனே ஈசாக்குன்னு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் ஈசப்பா சொல்றாங்களா, அந்த அந்த ஈசாக்க தம்பி வளர்ந்தக்கப்புறம் ஈசப்பா வந்து ஆபிரகாம் தாத்தா கிட்ட சொல்றாங்கன்னா, நீ உன் குழந்தைய பலி கொடுன்னு சொல்றாங்களாம். ஆபிரகாம் தாத்தாக்கு ஒண்ணுமே ஓடலையா. உடனே ஈசப்பா கிட்ட ஒண்ணுமே சொல்லாம தன்னோட குழந்தைய எடுத்துட்டு மலை மேல வரைக்கும் போறாங்களாம். போயிட்டு கத்தி எடுத்து வெட்ட போகும்போது ஈசப்பா சொல்றாங்களாம், உன் பிள்ளையண்டா மேல கையில போடாதுன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் தாத்தா கத்திய கீழே போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆடை எடுத்து வெட்டுறாங்களாம். ஈசப்பா கிட்ட அந்த தாத்தா கேட்கும் போது ஈசப்பா சொல்றாங்கன்னா, நீ உண்மையா இருக்கியானா நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈசப்பா. அம்மாலும் ஆபிரகாம் தாத்தா மாதிரி ஈசப்பாக்கு உண்மையா இருக்கணும். ஓகே, பாய் குட்டீஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.